பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு எதிரொலி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேச போகின்றோம். நாட்டிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பல விடயங்கள், பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாற்றங்கள் தொடர்பிலான பல விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய கல்முனை பிரதேச செயற்பாட்டாளர், அதுபோல கல்முனை வலயத்தினுடைய இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற அன்புக்குரிய எனது ஆசிரியர், எனது கணித பாட ஆசான் என்று சொல்லலாம். ஆரம்ப பிரிவிலே கணிதத்தினை எங்களுக்கு ஊட்டிய மிகவும் ஒரு முக்கியமானது ஒரு ஆசிரியர் தான் எங்களுடைய சியாத் சார் அவர்கள். எம் சியாத் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உண்மையிலே இலங்கையை பொறுத்தளவிலே பல மாற்றங்கள், ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இப்பொழுது பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியிலே போட்டியிட்ட எமது 9வது நிறைவேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இப்பொழுது பதவியேற்று பல விடயங்களை முன்னுரமாக செய்து வருகின்றார்கள். உண்மையிலே அது பாராட்டத்தக்கதாக, மக்களிடத்திலே மிகவும் பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. மக்கள் சந்தோஷமாக பூரிப்படைந்து போயிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே முதலாவது நான் உங்களிடத்திலே இந்த வெற்றி தொடர்பிலே நீங்கள் நினைக்கின்ற விடயங்கள் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹீம். முதலில் தார்சபா பணிப்பாளர் குழுவும் பணிப்பாளர் ஆன எனது மாணவன் எனது நன்றியை தெரிவித்தவனாகும் பணிப்பாளர் குழுவுக்கும், அடுத்ததாக கல்முனை வாழ் தேசிய மக்கள் சக்தியின் தோழர்களுக்கும், இதுவருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதலில் நன்றி கூறியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறந்த நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் வாக்களிப்பதற்காக காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், நாட்டில் சுமார் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிற்பாடு 74 வருட காலமாக நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த நாட்டை ஒரு சுவிட்சமான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு இயலாமையினாலும், நாட்டிலிருந்த வளங்களை கொள்ளையடிப்பதிலும், அதுக்கு சில பேர்களை வைத்து மூடிய பொருளாதார கொள்கை, திறந்த பொருளாதார கொள்கை என்று பல பேர்களை வைத்து நாட்டை சுரண்டிய வண்ணம் இருந்தார்கள். அந்த நாட்டை சுரண்டியவர்கள் நாட்டிலிருந்த வளங்களை சூறையாடி ஆடி இறுதியாக நாங்கள் பெற்றுக்கொண்டது வறுமையை நோக்கிய சோமாலியை விடவும் மோசமான ஒரு நாட்டை நாங்கள் கண்டிருப்போம். உங்களுக்கு நன்றாக தெரியும், இலங்கையிலே இறுதியாக ஆட்சி செய்து துரத்தப்பட்ட ஒரு நாட்டின் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் இனவாதத்தை கையில் எடுத்து தான் அந்த ஆட்சியை மேற்கொண்டிருந்தார். அதுக்கு முற்பாடாக ஆட்சி செய்து கொண்டிருந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள் ஆட்சியை நாங்கள் விடத்தில் நினைவு கூற வேண்டும். அவரின் ஆட்சி காலத்தில் நாட்டில் இனவாதம் வித்திடப்பட்டது. அதற்கு பிற்பாடு காலத்துக்கு காலம் ஏற்றவர்கள் ஒவ்வொன்றையும் கையில் எடுத்து அந்த இனவாதத்தை வைத்தவர்களாகவும் மத ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் சில செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். சில பேர் இலங்கையில் பயங்கரவாத தோற்றம் பெற்ற தமிழ் மக்களிலிருந்து பயங்கரவாதங்கள் தோற்றம் பெற்ற போது அதையும் வைத்து ஆட்சி செய்தவர்கள் அரசியல் லாபங்களை தேடி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பயங்கரவாதத்தை மையமாக வச்சு சில வியாபாரங்கள், பயங்கரவாதத்தை ஒரு வியாபாரமாக மேற்கொண்டு தான் ஆட்சி செய்திருந்தார்கள். அதன் தற்போது விளைவுதான் இந்த நாடு கட்டான. அதுக்கு பிற்பாடு தான் தற்போது மக்கள் யோசிக்க தொடங்கினார்கள். இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக ஆக்க வேண்டும், ஒரு வளமான ஒரு நாட்டாக மிளிர வேண்டும் என்ற ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவின் பிரதிபலிப்பு தான் அறக்கலை என்ற ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் போராடினார்கள். அநேகமாக யார் அதில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? புத்திஜீவிகள், நாட்டில் புது மாற்றத்தை ஏற்படுத்த துணிந்தவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்து இந்த புதிய மாற்றத்துக்கான ஒரு இதை ஏற்பட செய்திருந்தார்கள். எனவே அதற்கு பிற்பாடு தான் இந்த ஆட்சி மாற்றம் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் நாங்கள் வறுமையினால் உயிரிழந்து விடுவோம் என்று கூட அச்சப்பட்டிருந்தார்கள்.
அதன் காரணமாகத்தான் பல இந்த நாட்டில் படித்த புத்திஜீவிகள், நான் நினைக்கிற வைத்தியத்துறையில் ஒரு பாரிய வீழ்ச்சி இருக்கின்றது. இன்று வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு புத்திஜீவிகள் ஓடினார்கள். புத்திஜீவிகள் இடம் இல்லை. நாட்டில் பல ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு பரிந்தளிக்கப்பட்டவர்கள் இன்று இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் ஆட்சியாளர்கள் பயங்கர கொள்ளைகளில் ஈடுபட்டார். நாட்டில் ஜனாதிபதி தொடக்கம் பார்லிமெண்டத்தை ஆட்சியவரை பயங்கர கொள்ளைகளில் ஈடுபட்டார். அதன் விளைவுகளை தான் இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். எனவே நாட்டு மக்கள் உணர்ந்தார்கள். எனவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், சாவு மணி கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்டில் ஒரு புதிய ஆட்சி ஏற்படுத்த வேண்டும். அந்த புதிய ஆட்சி 6 கைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும். எனவே அது அடிப்பாடு ஒரு தூய ஒரு அரசியல்வாதிகளை நாங்கள் இனங்காணப்பட வேண்டும். இந்த போர்வைத்தான் தேசிய மக்கள் சக்தி, இவர்களால் அந்த நாட்டை வழிநடத்தி செல்வதற்கு சிறந்தவர்கள் என்று இனங்கண்டார்கள். அதன் பிற்பாடு தான் தற்போதைய தோழர் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். அதன் பிற்பாடு தான் அந்த நேரத்தில் கூட நசுக்கி விடலாம், என் வேறு வளர்ச்சி எங்களை அந்த கொள்ளையடிக்காமல் தடுத்து விடுவார் என்கிற எண்ணப்பாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்தார்கள். நாட்டை கொள்ளையடித்தவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். ஏதோ 2 பக்கமும் இழிப்பது கொண்டு ஒரு காட்சி தந்தார்கள் ஒழிய 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் தோழர் அருணகுமார திசாநாயக்கா தேசிய மக்களுக்கு ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். இறுதியில் மக்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். நேர்த்தியான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். இல்லை, நீங்கள் தான் இந்த நாட்டை சூறையாடியவர்கள், இந்த நாடு இவ்வளவு சீரழிந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் என்று 2 பேரையும் தோற்கடித்து இன்று மக்கள் நாடு அனுராவுடன் இருக்கின்றது. ஒரு வளமான நாட்டை உருவாக்குவதற்கு மக்கள் துணிந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த முனைப்பு என்பது சிறக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எமது கல்முனை பிரதேசத்தை பொறுத்தளவிலே 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எமது கல்முனை தொகுதியிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் 1000க்கும் குறைவான வாக்குகள் தான் சென்ற முறை ஜனாதிபதி தேர்தலிலே அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்கு 10,000 என்கின்ற ஒரு வாக்கு கணிசமான அளவு வீதத்தை கூடியிருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? மிகவும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கேள்வி. ஏனென்றால் கல்முனை பிரதேசத்தில் சென்ற முறை நான் நினைக்கின்றேன், நானும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும் மரணித்த எங்களின் தோழர் AR ஜிஃபி அவர்களை. இந்த ஜனதா விமுக்தி பெரமுன என்ற போர்வையில் இந்த கல்முனை பிரதேசத்துக்கு நான் நினைக்கின்றேன் கொண்டு வந்தவர்கள் சாலா ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற நேரத்தில். எனவே அவர் கொண்டு வந்த அந்த சித்தாந்தத்தை அந்த நேரத்தில் இருக்கிற மக்கள்கள் நையாண்டித்தனத்துடன் பார்த்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அன்று 173 வாக்குகள் தான் அவர் பெற்றிருந்தார் இந்த டைமில். எனவே அதன் பிற்பாடு சென்ற முறை நாங்கள் கேட்கின்ற போது 973 வாக்குகள். அந்த நேரத்தில் என்னுடன் தோள் கொடுத்து உண்மையாகவே செஞ்ச தோழர் அலீம் அவர்கள் போன்றவர்கள் என்னுடன் தோல் நின்று இந்த கல்வி பிரதேசத்தில் பல தியாகங்களை செய்திருந்தார்கள். தோழர் அலீம், ஜசாத் போன்றவர்கள். அதன் விளைவாக எங்களால் அவ்வளவுதான் பெற முடிந்தது. ஏன்னா மக்கள் அந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு மாயை காட்டிய அரசியல்வாதிகள் இருந்திருந்தார்கள். தற்போது மக்கள் உணர்ந்து விட்டார்கள், இல்லை ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும். அதிலேயும் மிக முக்கியமாக இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் நிச்சயமாக எங்களை ஏமாற்றி வருகிறார்கள். அவர்கள் ஒரு வியாபாரிகள் போன்று நடந்து கொள்கிறார்கள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருகை தருவார்கள், வந்து மக்களை இந்த காசு கொடுத்து இது பண்ணிவிட்டார்கள். தற்போது நடந்து முடிந்த ஒவ்வொரு அசைவுகளையும் மக்கள் பார்த்தார்கள். அதாவது அந்த கொரோனா எதிர்ப்புக்கு முதல் நாட்டில் இருக்கிற அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எந்த விதமான உடன்பாடு இல்லாமல் காசுக்காக அடிமைப்பட்டு கையெழுத்திய பார்லிமெண்ட், முஸ்லீம் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள். அதன் பிற்பாடு வந்த அதே நேரத்தில் கொரோனா எரிப்பில் சம்பவம் நடந்தது. அந்த நேரத்தில் கூட மௌனிகளாகத்தான் இருந்தார்கள். ஒரு முஸ்லீம், நான் நினைக்கின்றேன், ஒரு தனி முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி கூட சொல்லியிருந்தால், அந்த ஜனாசாக்கள் இருக்கப்படவில்லை, பொட்டிகள் அறிக்கப்படவில்லை, ஞாபகப்படுத்தப்பட என்ற ஒரு முஸ்லீம்களை ஏளனம் செய்கின்ற மாதிரி ஒரு செயல்பாடு ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி ஊடாக செய்யப்பட்டது. எல்லாரும் மௌனமாக இருந்தார். அந்த நேரத்தில் கூட இந்த நாட்டில் என்ன நடக்குமோ அடுத்த வினாடி யார் மரணிப்பாங்க என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்காக பாராளுமன்றத்தில் முதலாவது குரல் கொடுத்த ஒரு ஜீவன் என்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி தோழர் அனுரகுமார திசாநாயக்கா. இன மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு உயிர் மரணிக்கப்படுகிறது. 3 மாத குழந்தையை கூட தீரிட்ட போது கூட பார்லிமெண்டத்தை கூட என்னவென்று கேள்வி வைக்க முடியாத முஸ்லீம் அரசியல்வாதிகள்.
எங்கள் பிரதேசத்தில் இருந்தார். அப்படி அகோரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்த வாய்மூடி மௌனிகளாகத்தான் இருந்தார்கள். டாக்டர் சாமியோட பிரச்சனையை நாங்கள் சொல்லலாம். மலட்டு கொத்து என்ற போர்வையில் அம்பாறையில் திரித்தார்கள். வைத்தியசாலையில் கலைப்பண்ட போர்வையிலே அவரை ஓரங்கட்ட நினைத்தார்கள். அப்போது கூட தோழர் அனுபவகுமார் தான் நாயக்கார் எங்களுக்காக குரல். அப்போது முஸ்லிம்கள் கண்ணு விழித்தார்கள். யார் இவர்? தோழர் அனுபவகுமார யார்? அவரை சார்ந்த தேசிய மக்கள் சக்தியின் என்ன இது முஸ்லிம்களுக்கு என்ன நன்மை செய்கிறது, சிறுபான்மைக்கு என்ன நன்மை செய்கிறது, அல்லது நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறது யோசித்தார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த கல்முனை தொகுதியில் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 6000 வாக்குகளை தான் எடுக்க முடியும் என்று ஆய்வுபடி எங்களுக்கு இது பண்ணப்பட்டது. ஆனால் மக்கள் 10,000க்கு மேற்பட்ட வாக்குகளை எடுத்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றம். நான் நினைக்கிறேன் எது வருகின்ற பொதுத்தேர்தலில் நாங்கள் நினைக்கின்ற ஒரு 20,000க்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெறலாம். ஏன்னா ஐக்கிய கட்சிக்கு வாக்களித்தவர்களும் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இன்னும் ஐக்கிய கட்சியின் ஓரோடி போய் விட்டது, மறைந்து விட்டது. அதில் வாக்களிக்கப்பட்ட நான் நினைக்கின்ற ஒரு 15,000க்கு மேற்பட்ட வாக்குகளில் குறைந்தது 80% வாக்குகள் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஏன் பொய்யான அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், என்ன வடிவாக சொன்னார்கள், அதாவது அந்த தனியார் சேர்க்கையில் ஊக்குவிக்கப்படும் என்றார்கள். அடுத்தது இரு பெருநாட்கள் ஒரு பெருநாட்கள் ஆக்கப்படும் என்று இப்படி பல போலியான ஒரு கருத்துக்களை சொன்னார். நான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்ல வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கின்றது. அருணகுமார் சொன்னார், அடே எனக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்லாமிய சம்பந்தமான ஒரு விஷயத்தை கூட இந்த முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர் தெரியலையே. இது எவ்வளோ மத ரீதியான ஒரு அபண்டமான ஒரு கருத்துக்கள், ஒரு பொய்யான விஷயம் இது கூட சொல்லி அவசியம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அவண்டங்களை சுமத்தி நாங்கள் இடிப்பை இது பண்ணலாம் என்று முஸ்லீம். ஆனால் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், இல்லை நீங்கள் ஒரு பொட்டலி வியாபாரி, காலத்துக்கு காலம் வந்து கவர்ச்சியாக பேசிவிட்டு நீங்கள் சென்று கொடுக்கின்ற ஒரு பொட்டலி வியாபாரிகள். எனவே உங்களை நாங்கள் நம்ப தயாரில்லை. எனவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி தான் வாக்களிக்கணும் அணிதன் வந்து நிச்சயமாக இந்த பொதுத் தேர்தலில் நான் நினைக்கிறேன் ஒரு 25,000க்கு மேற்பட்ட வாக்கு வங்கி கல்முனை மக்கள் அளிக்கப்படும் என்பதை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அதை நம்புகின்றோம். மக்கள் இதை விடையும் கூடுதல் அதிகமான வாக்குகள் அளிப்பார்கள். நிச்சயமாக இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது பொதுத் தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பார்லமெண்ட் கலைக்கப்பட்டு பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொதுத் தேர்தலும் 21ஆம் தேதி பார்லமெண்ட் கூடும் என்றும் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எங்களது கௌரவத்துக்குரிய அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி இப்பொழுது தேர்தலுக்கான முன்னிப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது வருகின்ற 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே பொதுத் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு களமிறங்க இருக்கிறது, யார் யாரெல்லாம் இந்த களத்தில் இறக்க இருக்கிறது என்கின்ற விடயம் இருக்கிறது, இதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் 2 வகைப்படும். ஒன்று நாம் வாழ்கின்ற கல்முனை பிரதேசம் அம்பாறை மாவட்டத்தில், அடுத்தது தேசிய ரீதியாக. உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியில் மிக முக்கியமானது, கொள்கையில் மிக முக்கியமான ஒரு விடயம் ஊழலற்ற ஒரு நிர்வாக அரசியலமைப்பை ஏற்படுத்துகிறது, அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா ஊழலற்றவர்கள், திறமையான ஊழலற்றவர்கள், கொள்ளை அடிக்காதவர்கள், நாட்டில் பார் நடத்தாதவர்கள், மேலும் மணல்களை அள்ளி விற்காதவர்கள், நாட்டின் சொத்துக்களை வந்துக்கிட்டு அந்நியர்களின் விற்று அதில் உழைக்காதவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தி இந்த முறை வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள் என்பது மட்டும்தான் உறுதி. அதிலே மிக முக்கியமாக இன்று அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளப்போனால் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் சந்தர்ப்ப நேரத்தில் மாறி இருந்து விட்டு தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் செல்வாக்கு அதிகரித்து வந்ததுன்னா ஓடி வந்தவர்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியில் நாங்கள் இந்த வகையில் இடமளிக்க மாட்டோம். ஏனென்றால் ஒரு ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறதால ஊழல்வாதிகளை வச்சு ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாட்டை சூறையாடியவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாங்கள் என்று நாங்கள் கூற இயலாது. ஒரு காலமாக சொல்ல முடியாது, சொல்வதற்கு இயலாது. அதே போல் அவங்க அந்த வாழையாக இந்த மக்களை ஏமாற்றி அதிலிருந்து அரசியல் புலப்பு செய்தவர்களை அவர்கள் திருந்தி இதில் வந்தவுடனே திருந்தி அவர் மக்களுக்கு சேவையான நாம் எதிர்பார்க்க முடியாது.
எனவே அவங்கள் இல்லாமல் அடுத்ததாக வாக்களிக்கின்ற மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன இந்த விடயங்கள், ஒரு ஊழற்றவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும், அடுத்ததாக இந்த நாட்டுக்கு விசுவாசமானவராக இருக்க வேண்டும், அடுத்து இந்த நாட்டில் உள்ள மக்களில் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பாடுபட்டவராக இருக்க வேண்டும். இப்படியான அந்த நிகழ்வுகள் இருப்பதை தான் மக்கள் விரும்புகிறார்கள். எனவே அந்த மக்கள் அந்த விருப்பத்தை தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி செய்ய. எனவே பண முதலைகளோ தற்போது இந்த அரசியலுக்காக ஓடோடி வருகின்றவர்களோ அல்லது நாங்கள் இதில் சோபங்கள் அனுபவிக்கிறவர்களோ நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியில் கொள்கையில் உண்டு. முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க நான் சொன்னதுக்கு உண்டு. சில விடயங்களை செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியம், உங்களுக்கு நன்றாக தெரியும், தற்போது இந்த அமைய போகிற இந்த பார்லிமெண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஆட்களை கொண்டு தான் அந்த பார்லிமெண்ட் அமைப்போம். விசாரணை நாங்கள் 150 பேர் எதிர்பார்க்கணும். நாங்கள் ஒரு 113 பேர் 150 பேர் எதிர்பார்க்கணும். அப்போ அந்த 150 பேர் மிஸ்டர் கிளீனானவர்கள், ஒரு பார்லிமெண்டத்தை கரைபடியாதவர்கள், இந்த நாட்டில் ஒரு நேர்த்தியான ஆட்சிக்கு உதவக்கூடியவர்கள். அதுதான் எங்களுக்கு தேவை. அதை மக்களும் விரும்புகிறார்கள். ஆனால் எனவே நாங்கள் இப்போ எந்த அளவுக்கு அதை தெரிவு செய்ய வேண்டாம். இதில் நாங்கள் இன மத சாதி வேறுபாடு இல்லை. யார் மக்கள் நேசிக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அதுக்காக கட்சிக்கு சில தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டியது. இப்போ புதுசாக வந்தவர்களை யாரோ தண்ணியை ஊற்றி அந்த பயிரை வளர்த்த பொழுதோ, இப்போ என்ன செய்ய பயிர் வளர்கின்ற பொழுதோ நாங்கள் அந்த பயிருக்கு கிளைகள் தான் என்று சொல்லி உரிமை கூற சில ஓடி வருவார். அது இயல்பு, அது ஒரு அரசியல் இயல்பு. ஆனால் எந்த விதத்திலும் வந்தவர்கள் திரும்பி செல்வதற்கு அவ்வளோ கால நேரம் எடுக்க மாட்டாங்க. திரும்பி சென்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்குரிய ஆசை அந்த இதுகள் அங்கே நிறைவேற்றப்படவில்லை, திரும்பி செல்வாங்க. திரும்பியும் என்ன செய்வார்கள்? தலைவர்கள் நான் ஒப்படைப்பார்கள், இல்லை நீங்கள் தான் இதை பாதுகாக்க. அந்த நிலைமை இருக்கக்கூடாது. நிச்சயமாக கட்சி தலைமைத்துவமோ கட்சியில் செயல்பாடுகளோ அப்படி இருக்க முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களைத்தான் ஒரு நியாயமான பூர்வம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள், ஒரு ஜனரஞ்சமானவர்கள் தான் நம்ம தேர்தல் களத்தில் இன்ஷா அல்லாஹ். அதிலேயும் மிக முக்கிய அம்பாறை மாவட்டத்தில் நிச்சயமாக இன்ன மத வேறுபாடின்றி அன்றைக்கு சகோதரர் அதிலேயும் மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியில் இப்போ மற்ற கட்சிகளை நான் நினைக்கின்றேன் வாக்களிக்கின்ற பொழுதும் விருப்பு வாக்குகள் பெறப்படும். கட்சி சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு விருப்பு வாக்குகள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியில் இந்த விருப்பு வாக்குகள்ங்கிறதுக்கு இடமில்லை. இப்போ அம்பாறை மாவட்டத்தில் 10 பேர் தேர்தல் களத்தில் குதிக்கிருக்காங்க. அந்த 10 பேர் நான் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லிடாது. தேசிய மக்கள் சக்தியோட சின்னம் எது? திசையாட்டி தான் வாக்களிக்கணும். கட்சி தலைமைத்துவம் தான் தீர்மானிக்கும். ரைட், எக்ஸெக்கிற நபர் தான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு பொருத்தமானவர், இந்த நேரத்துக்கு இவர் பொருத்தமானவர், இந்த நேரத்துக்கு இவர் பொருத்தமானவர் வையங்கிறவர், இவரைத்தான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் தீர்மானிக்கும். எனவே இப்படியான விஷயத்தை அதாவது மிகவும் மீத்திறன் கொண்ட செயல்பாடு கூடியவர்கள் தான் இந்த முறை பார்லிமெண்ட்டில் இருப்பார்கள். ஊழல்வாதிகளற்ற ஒரு பார்லிமெண்ட்டை இந்த இலங்கை அரசு பார்க்க போகிறது. உண்மையிலே இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் கேட்ட வேண்டும் உங்களிடத்திலே. இப்பொழுது மக்கள் பொதுவாக புதுமுகங்களை எதிர்பார்க்கின்றார்கள். ஏற்கனவே இருந்தவர்கள் செய்ததெல்லாம் போதும், புதியவர்கள் எந்த கட்சியில் வந்தாலும் நாங்கள் வாக்களிக்க தயார் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக மக்கள் எதிர்பார்ப்பாது. ஏனென்றால் இதுக்கு முதல் இருந்த இந்த நாடு இவ்வளவுக்கு சீரழிந்து போவதற்கு காரணம், உதாரணத்துக்கு அரச துறை ஒரு சட்டவாக்கத்துறை, ஒரு பார்லிமெண்டம், இந்த அரசாங்க துறையில் கூட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஓய்வு பெறணும், கட்டாயம் ஓய்வு பெறணும். இது ஒரு நியதி வரும். அதே டைமில் ஒரு தொழிலுக்கு வரக்கில் கல்வித்தன்மை மிக முக்கியமாக கணிக்கப்படப்படுது. ஏன் அந்த செயல்பாட்டை செய்கிறதுக்கு கல்வித்தன்மை. ஆனால் இலங்கையில் இருக்கிற ஒரு மகாபெரிய ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால், இலங்கையில் இருக்கிற ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்துக்கிட்டு முதலாமல் படித்தாலும் பார்லிமெண்ட் உறுப்பினர் வரலாம். அவர் பணப்படம், படைப்பலங்கள், சில நேரங்களில் அவர் வம்ச பலங்கள், அல்லது வாப்பா சில நேரங்களில் அவர் சகோதரர்கள் குடும்பமாக யாராவது ஒரு தேர்தலில் அரசியல் இருந்திருந்தால்தான் இவர் வரலாம் என்று சொல்லி இலங்கை வைக்கும். அதே போல் 85 வயது வரைக்கும் அவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காங்க.
இப்போ அவங்களும் அந்த 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 உலகத்தில் சில விஷயங்களை நாங்கள் கொண்டு வரும்போது இப்போ இலங்கையில் இப்போ அமெரிக்கா நாட்டில் ஜனாதிபதியை எடுத்துக்கொள்ள போனால் அவர் 2 பேரும் தான் பார்லிமெண்ட் ஜனாதிபதியாக இருக்கலாம். ஏன் அவர் அது வழக்கில் அவர் இருந்தால் அதோட முடிஞ்சவர் காலம். ஆனால் இலங்கையில் இருக்க பாருங்க ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு எம்பியாக வந்துட்டாருன்னா அவர் இறக்கும் வரைக்கும் எம்பியாக தான் இருக்கணும். அது வயசு இல்லை. அப்போ மக்கள் என்ன இவங்களுக்கு வாக்களிக்கு இவங்க அந்த மக்களில் இது இல்லாமல் இவங்களோட அதை லாபத்துக்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக செயற்படணும் என்ற போர்வையில் எதையும் செய்ய தயாரானாங்க. எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு எந்த அளவுக்கு சமூக துரோகிகள் உருவாகினாலும் அவ்வளவு அரசியல்வாதிகள் தான். இந்த நாட்டு மக்கள் இல்லை. இந்த நாடு இவ்வளவுக்கு சீரழிந்ததுக்கு காரணம் ஒன்று வழங்கணும் மக்களும் இல்லை. நாடு சீரழிந்ததுக்கு அந்த அரசியல்வாதிகள். அதனால தான் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த பிறகு இந்த அரசியல்வாதிகள் சரி வராது. ஒரு புதிய முகங்களை கொண்டு வந்து ஒரு புதிய ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு வருத்தம் வந்து அந்த ரத்தங்களை நான் எடுத்து போட்டு புதிய ரத்தங்கள் பாய்ச்சுற மாதிரி புதிய முகங்களை வந்தால் நம்ம சில விடயங்களை செய்து கொள்வாங்க. அந்த விடயங்களை செய்யட்டும் என்று தான் நாட்டு மக்கள் இப்போ எதிர்பார்த்து. அதனால தான் புதிய முகங்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. புதிய முகங்களை நாடி வந்து கொண்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி ஏன் நாடி வந்து கொண்டீங்க. மற்ற கட்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஊழலோட சம்மந்தப்பட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு மனம் கசிஞ்சு ஏழா இவங்க தேவையில்லை என்று சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனவே அவர்கள் எங்களை காட்டின மாயை எல்லாம் போதும். எனவே தேசிய மக்கள் சக்தி புதுசாக வந்திருக்கீங்க. இப்போ நல்லா யோசிப்பாங்க. ஒரு 3% எடுத்த இதுக்கு அளித்த வாக்குகளை ஒரு 10% வைக்கிற நியாயபூர்வமான இதை பாருங்க மக்கள். ஏன் நீங்கள் தான் அதுக்கு பொருத்தமானவர். தற்போதைக்கு இந்த இலங்கை யுகத்தை பாதுகாக்கிறதுக்கு தாய்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் தான் பொருத்தமானவர்கள் என்ற அந்த போர்வையில் தான் இன்றைக்கு மக்கள் இந்த NPP தெரிவு செஞ்சாங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு புதிய ஒரு தலைமுறையினர் வாங்க இந்த நாட்டை ஆட்சி செய்யுங்க. இப்போ பாருங்க கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு வீசியாக இருந்தவர், ஒரு படித்த மட்டம். இந்த நாட்டில் பிரதம மந்திரி பாருங்க, இந்த நாட்டில் இப்போ தெரிஞ்சு பாருங்க ஒரு நையாளி பண்ணாங்க. எந்த அளவுக்கு நையாளி பண்ணியிருந்தாங்க. இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தா 3 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்து என்ன செய்ய போகிறீங்க? எல்லாரும் கேட்ட கேள்வி. இவங்களால் ஆட்சி செய்ய முடியுமா? இந்த நாட்டில் முந்தின ஜனாதிபதி கூட ஒரு கேள்வி கேட்டார். இன்றைக்கிட்ட நீங்கள் ஓடி வருவீங்க. இல்லை பாருங்க ஆட்சியை பாரம்படுத்தாங்க. இல்லை அந்த 3 பேரையும் கொண்டு நான் கிடைக்கும் இன்றைக்கு ஒரு சின்ன சாதனை. அது உலக வரலாற்றில் இன்றைக்கு இலங்கை 2 விஷயத்தை சொல்லியிருக்கு. அதில் ஒன்று ஒரு 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 3% வாக்கெடுத்த ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு அந்த நாட்டை ஆடுறது. 2வது ஒரு சின்ன ஒரு 4 அமைச்சரை கொண்ட இதை இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்குங்கிற ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு இன்றைக்கு செல்லப்பட்டிருக்கு. இல்லை இந்த உலகம் தான் இன்றைக்கு சில பல பாடங்களை படிக்குது. இந்த இலங்கை வச்சு பாடம் படிக்குது. இப்போ முந்தி சொல்ல இந்த சிங்கப்பூர் அரசாங்கம் வந்துட்டு இலங்கையில் இருந்தால் பொருளாதாரத்தை வளர்க்கணும். இன்றைக்கி இலங்கையை வச்சு தான் உலகம் படிக்குது. எப்படின்னா புதிய அரசியலை இந்த உலகம் படித்து கொண்டிருக்கு. இந்த 4 பேரையும் வைத்து இன்றைக்கு பாருங்கள் இந்த ஆட்சியை அமைக்கலாம், இந்த நாட்டை கொண்டு வரலாம்ங்கிற அந்த தெளிவை தேசி. அதனால மக்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க 4 பேர் இருந்தால் போதும்ங்கிற மனநிலையில் இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே நிச்சயமாக இதனால தான் புது முகங்களை இனங்காணப்படணும் என்று சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க. இதுபோல் இந்த புதியவர்கள் வருகையை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே இளைஞர்கள் கணிசமான அளவு இந்த வாக்குரிமையை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. இந்த நிலைப்பாட்டை இந்த இளைஞர்களுடைய வருகை இந்த கட்சிக்கு எவ்வாறு உந்துகோலாக இருந்தது? இந்த இளைஞருடைய வருகை பற்றி உங்களது கருத்து? நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியில் புதிய கொள்கை கோட்பாடுகளை ஆய்வு செய்வதில் தற்போது இளைஞர்கள் தான் முன்னணி வைக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இளைஞர்களில் மிக முக்கியமான ஒரு போராட்டம் என்னென்னு சொன்னால் படித்ததுக்கேற்ப தொழிலின்மை. அரசியல் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டதுன்னா அதாவது கோட்டா முறையில் தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது 2வது படித்து முடித்து வந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு. இப்போ நான் சில உதாரணங்கள் என்ன மன்னிக்க வேண்டும், சில உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ இலங்கையில் தனக்கு விசுவாசமான ஒரு படை கல்வி ஒரு அரசு உத்திய படை ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக நாட்டை விட்டு ஓடடி சென்ற கோத்தபய ராஜபக்ச அவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் நாட்டு இளைஞர்களுக்கு.
ஆனால் அந்த ஏற்படுத்தி கொடுத்தது அந்த இந்த நாட்டில் வந்துக்கிட்டு ஒரு 9ஆம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தொழில் வாய்ப்பை வழங்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே யாருக்கும் தொழில் கொடுக்க இயலாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஏற்படுத்தவர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் இளைஞர் இன்றைக்கு அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க? இந்த நாட்டில் தொழில்மையாக இருக்குங்க. 10ஆம் படித்தவர்கள் தொழில் வாய்ப்பு இருக்கின்றார்கள். அப்போ பாருங்கள், அந்த அந்த வேலைவாய்ப்பு வழங்குவதில் அந்த இளைஞர்கள் அந்த முரண்பாடுகளை எங்கே ஏற்படுத்தப்படணும் மனநிலையை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்படியான ஒரு மோசமான ஒரு செயற்பாடுகள்னால அந்த அரசாங்கம் காலத்துக்கு காலம் அந்த அரசாங்கம் இங்கே மோசமான செயற்பாடுகளை தான் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. இதுக்கு வழி என்ன? இந்த நாட்டில் உதாரணத்துக்கு அரசாங்க உத்தியோகம் தான் செய்யணும் இல்லை, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வேலையா. ஆனால் நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ன செய்தது? மூடி 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 இலங்கையை விட்டு வெளியே சென்றது. ஏன்? இலங்கையில் எந்த வளங்களும் ஒழுங்கான முறையில் கிடைக்கப்படவில்லை. அடுத்ததாக இலங்கையில் அந்த அவர்களை ஊக்குவிப்பதற்கான எந்த விடயங்களும் செய்யப்படவில்லை. இதனால் என்ன செய்யுதுன்றா, அரசு சார்பற்ற நிறுவனங்கள்லாம் இலங்கையில் அதாவது மூடி விட்டு வெளியே சென்றார்கள். எல்லாம் இளைஞர்கள் என்ன தொழில் வாய்ப்பில்லை. அடுத்தது பணவீக்கம். இலங்கையில் கொள்ளடிக்கப்பட்ட பணம் எங்கிருந்து வாங்க? பணவீக்கம். அடுத்தது இனங்களுக்கு இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் இளைஞர்கள் வெளியே செல்வதற்கே பயப்பட்டாங்க. முஸ்லீம் இளைஞர்கள் நாங்கள் எந்த அளவுக்குன்னா அவங்களோட மத நிலைகளை நிந்தனை செய்யப்பட்டாங்க. உதாரணத்துக்கு தொப்பி அணிந்து செல்வதற்கு இளைஞர்கள் பயப்பட்டாங்க. இப்படி ஒரு பாரிய பிரச்சனைகளை காலத்துக்கான ஆட்சி செய்தவர்கள் ஏற்படுத்தினார்கள். இதனால் இளைஞர்கள் தான் எல்லா வகையில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். சேர்ந்து ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போ என்ன புதிய மாற்றத்தை, புதிய சிந்தனை உள்ள சக்தி எங்கே இருக்கிறது தேடினார்கள். அந்த தேடுதல் விளைவுதான் தேசிய மக்கள் சக்தி. அதனால தான் இளைஞர்களை வரவாதி இருக்குது. இந்த நாட்டில் எவ்வளோ வரைக்கும் லஞ்சம் கொடுத்தார்கள் இந்த காலத்துக்கான அரசு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் அரசு உத்தியோகத்தர்கள் கூட ஒரு ஒரு லஞ்சம் தான் அது. இப்போ சம்பள அதிகரிப்பு. இப்போ உதாரணத்துக்கு கடந்த நான் நினைக்கின்றேன் ஒரு 240 தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து பயங்கர ஒரு பாரிய போராட்டத்தோடு ஏற்படுத்தினது. மிக முக்கியமாக ஆசிய அதிபர் சங்கம் தான் முதல் போராட்டத்தை தொடங்கியது. அதே போல் தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் ஜனாதிபதி பின்னதாக வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பாரிய போராட்டங்களை சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை சிலைக்கு இப்போ வாழ முடியாது. ஒரு 40 ரூபா வித்த ஒரு பான் வந்து 160 ரூபாய்க்கு வாங்குகிறோம். தேங்காய் ரவில்லை, எண்ணெய் ரவில்லை, எல்லாமே கூடி அதிகரிக்கின்றது. பயணம் போக முடியாது. 130 ரூபாய்க்கு அடிக்க ஒரு பெட்ரோல் விலையை நாங்கள் 400 ரூபாய்க்கு அடிச்சிருந்தோம். எனவே எப்படி வாழ்க்கை செல்வி வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்? எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு சம்பளம் உயர் தாங்கன்னு கேட்டாங்க. கேட்டவங்க என்ன செய்வாங்க? என்ன ஒரு தண்ணீர் நீத்தாரை கொண்டு இரும்புக்கரம் கொண்டு அடக்குனாங்க. அதற்கு பிற்பாடு தேட வந்த பிறகு சொல்லுகிறார், இல்லை நாங்கள் சம்பளம் அதிகரிப்பு அரசாங்க உத்தியோகத்துக்கு தாரம்னு சொன்னாங்க. அப்போ இது லஞ்சம். தேர்தலுக்கான டைமில் கொடுக்குற அரசு உத்தியோகத்துக்கான ஒரு லஞ்சம் ஒன்று அதை வழங்கியிருந்தா. ஆனால் என்ன செஞ்சார்கள்? மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. எந்த விதத்திலும் இல்லை ஏற்றுக்கொள்ள. அரசுடைய நிறைய பேர் வாக்களித்தது தேசிய மக்கள் சக்தியை நோக்கி தான். எனவே என்ன நடந்ததுன்னா இளைஞர்கள் மட்டுமல்ல, சகலர்கள் இளைஞர்கள் சகலர்கள் இதே நிலைமை தான். எனவே இவர்களோட மனம் கசிஞ்சு இனி இவங்கள் எந்த விதத்திலையும் சரி வராது, ஆட்சியை இந்த நாட்டுக்கு பொறுத்த மக்கள் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி இளைஞர்கள் மட்டுமல்ல. நான் நினைக்கின்றேன் அதிலே இந்த முஸ்லீம் பிரதேச கல்முனை தொழில் நம்ப மாட்டேன். முஸ்லீம் பிரதேசங்களில் அநேக பெண்கள், நான் ஒரு மனமிட்டு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் உண்டு. அண்மையில் கல்முனையில் ஒரு அந்த அரசியல் முகவர்களாக விவசாயி நியமிக்கின்ற ஒரு ஒரு பெண் வந்து சொன்னால் நானும் என் கணவனும் அந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும் முகவர்களாக சொன்னாங்க. எனவே பெண்கள் உள்ள மனங்களில் மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் இளைஞர்கள் உடன் பெண்களும் சேர்ந்து தயாராகிவிட்டார்கள். ஒரு புதிய இலங்கையை படைப்போம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தை பதிவிட்டிருந்தீர்கள், இந்த அரச ஊழியர்களை சம்பள உயர்வு பற்றி. தேசிய மக்கள் சக்தியினூடாக இதை எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றார்? நிச்சயமாக நல்ல கேள்வி உண்டு. அதாவது இலங்கை தேசிய மக்கள் சக்தியில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரச ஊழியர்களில் அதிலே மிக அதிபர் ஆசிரியர்களை சம்பள முரண்பாடு 3/2 பெரும்பான்மை என்பது தரப்பட வேண்டியிருந்தது. அதிபர் ஆசிரியர் சம்பளம் முரண்பாடு தீர்க்கப்படும் என்று சொல்லி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கணும். நான் நினைக்கின்றேன் சம்பள நிர்ணய ஆணைக்குழு அந்த அரச ஊழியருக்கான உதய சினரத்தினால தலைமையில் ஒன்று கூடி
ஒரு சம்பள இதாக செய்யணும். எனவே நான் நினைக்கிறேன் வெகு விரைவில் அரச ஊழியர்களில் சம்பள அதிகரிப்பு ஏற்படாவிட்டாலும் வாழ்க்கை செலவை குறைத்து அவரை வாழ்வதற்கு ஒரு ஜீவனத்துக்கு ஏற்ப மாதிரி சம்பளங்களை நான் சீராக்கல் செய்கிறேன் என்கிற ஒரு இதை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் புதிய பார்லமெண்டம் அமைந்து அதுக்கு பிற்பாடு இலங்கையில் பாதி இது பண்ணுறீங்களா அரசு ஊழியர்களுக்கு நிறைய வர பிரசாதங்கள் நிறைய இருக்கும். நிறைய நான் நினைக்கின்றேன் இலங்கையில் அரசு ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா முந்திருந்த அரசாங்கம் சொன்னார்கள் அரச ஊழியர்கள் தான் கஷ்டம், இலங்கையில் அரச ஊழியர்கள் மேலதிகமாக இருக்கின்றார்கள், அவர்கள் நிறைய அவர்களால் தான் பாரிய பிரச்சனை ஏற்பட்டீங்க. ஏன்னா அந்த அரசாங்கத்துக்கு தெரியாத அரச ஊழியர்கள் சேவை செய்கின்றவர் தான் ஒரு நாளைக்கு 1500 கோடிக்கு மேற்பட்ட வரல வந்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த 1500 கோடியை உழைத்தவர் வந்து அரச ஊழியர்கள் ஒரு நாளைக்கு. ஏன்னா அவர்களை கூட ஏளனம் செய்கின்ற அளவுக்கு தான் அந்த அரசாங்கம் இருந்திருக்கிறார். ஆனால் அவரை கொள்ளடிச்சு செல்லலாம். நன்றி வரைந்த பொழுது ஒரு சம்பவம் இது பண்ணினேன். இலங்கையில் சோப்பு சீனி பிரச்சனை என்னென்னா இலங்கையில் உற்பத்தி செய்கிற அந்த சோப்பு சீனிக்கு விலை கூட, ப்ரௌன் சுகருக்கு விலை கூட. அதே டைமில் வெளிநாட்டில் இந்த இறக்குமதி செய்கிற சீனியில் விலை குறையும். என்னென்னு சொன்னால் அது ஒரு மாஃபியா. இலங்கையில் இருக்கிற அந்த சீனி சோப்பு சீனி விலையை கூட்டி வெளிநாட்டில் இருக்கிற சீனியை விலையை குறைச்சா எல்லாரும் எதை வெளிநாட்டில் இருக்கிற சோப்பு சீனியை நோக்கி ஓடி போவார். எனவே அதுக்கு ஒரு கிலோவுக்கு இவ்வளவு கமிஷன் பெற்று கொண்டு இருந்தாங்க பாருங்க. அரச ஊழியர் அப்போ இப்படி இந்த கமிஷன் பெற அளவுக்கு தான் இருந்தார்கள். அரச ஊழியர் அரசு நிறுவனத்தை இயக்குகின்றவர்கள் அவர் படுற கஷ்டத்தை உணராமல் தான் இருந்தாங்க அந்த ஆட்சியாளர்கள். எனவே அதனால தான் இந்த சொல்லப்பட்டிருக்கு புதிய சிநேகத்தை சம்பள ஆணைக்குள்படி நிச்சயமாக எதிர்வருகின்ற பாதையிலிருந்து நாங்கள் அரசு ஊழியருக்குரிய நன்மைகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதை சொல்லப்படுது. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம். வெகு முறையில் இந்த முறை இல்லாட்டி காலங்க வாழ்க்கை செலவை குறைக்கின்ற பொழுது நம்ம எடுக்கின்ற சம்பளமும் கூட கூடுதலாக இருக்கும். எனவே அதுக்கு பதிலீடாக இந்த சம்பள சீரமைப்பு செய்து ஏற்பாடு செய்யப்படும். நிச்சயமாக. அதுபோல் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பல விடயங்கள் சம்பள உயர்வு மாத்திரமல்ல, மக்களுக்கான அடிப்படை தேவைகள் அடிப்படை உரிமைகள் தொடர்பாகவும் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த எல்லா சமூகமும் ஒன்றிணைந்த மாதிரியான சில விடயங்களும் இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றி உங்களது கருத்து என்ன? இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் முதலாவது உரிமைகளில் மிக முக்கியமானது சட்டங்கள் சமம் எல்லாருக்கும் சமம். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் அதாவது மற்ற ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சட்டம் சமம். அடுத்ததாக நீண்ட காலமாக இதுவரைக்கும் வழக்குகள் கூட தீர்ப்புகள் வராமல் இழுத்தடிக்கப்படுகிறது. அடுத்தது அரசு துறையினருக்கு நியமனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு உரிமை இது இல்லாமல் கண்டவர்கள் எல்லாம் இந்த இதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. எனவே இதெல்லாம் சீரமைப்பதற்காக ஒரு குழுக்கள் நியமிக்கப்பட வைக்கின்றன. இப்போ சட்டவாக்கம் வெகு வரையில் நான் நினைக்கின்றேன் இனி அந்த கோர்ட்ஸில் வந்து தாமதிக்கிறதில்ல, விசேட நீதிமன்றங்கள் நிறுவுவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விசேட நீதிமன்றங்கள் நிறுவி தேங்கி கிடக்கின்ற வழக்குகளை உடனடியாக முடித்துக்கொள்ளும். இது அடுத்தது சில இதுகளை நாங்கள் நீக்கி உடனடியாக நீக்கிறதுக்கு இருப்பதில்லை. அதில் இப்போ பாருங்கள், கை லஞ்சம் வாங்குறது இப்போ இந்த நாட்டில் இப்போ புறையோடி போயிருக்கிறது. மிக முக்கியமானது லஞ்சம் ஊழல். இப்போ நாளைக்கு அனுகுமார் திசாக்கு கூட நான் கண்ட ஒரு சம்பவம் உண்டு. அந்த ஒரு போலீஸார் ஒரு நபரை இது பிடித்து இது பண்ணினப்போ நான் நினைக்கிறேன், நான் அந்த உடனடியாக அவர் எந்த இது எழுதுகிற வேலை நீ செஞ்ச புள்ள என்ன அடிக்கலைன்னா அவன் ஏற்றுக்கொண்டா எழுதுகிற வேலை மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஆட்சி மாற்றத்தில் எல்லாரும் அந்த இலங்கைக்கு இது பண்ண முடியாமல் மக்கள் அந்த உரிமை இது வரக்கில்ல, மத ரீதியான உரிமைகள் இப்போ பாருங்கள், எந்த பயமும் இல்லாமல் எல்லாருக்கும் சமம். மதங்கள் அது மாதிரி இந்த இன ரீதியான செயற்பாடுகள், பிரதேச ரீதியான செயற்பாடு இப்போ ஒன்றுமே இல்லை. ஏன் இது எல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் ஆட்சியாளர் வளர்த்த திட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் சகலருக்கும் சட்டம் சமம். இலங்கை சகலருக்குரிய நாடு தான். இலங்கையில் பாருங்கள், இப்போ நான் நினைக்கின்றேன் இலங்கையில் அந்த அனுகுமார் திசாநாயக்கா அந்த தனது கடமையேற்று நிலை உடனடியாக தமிழையும் மொழிபெயர்ப்பு செஞ்சு கொண்டு இருந்தாங்க.
உடனே செய்யணும். அதை அவளை இது பண்ணணும். அப்போ தமிழும் சிங்களமும் சம மொழி. கல்வி திட்டங்களை பாருங்க, சகல சம நிலைமையை கொண்டு வரணும். அடுத்த வருடத்துல எல்லாம் சமமான ஒரு நிலைமையில் தான். இப்போ சிங்கள வேறு பௌத்தர்களுக்கு வேறையோ, தமிழருக்கு வேறையோ, முஸ்லீம்களுக்கு பரங்கியருக்கு வேலைங்கிற இது சகலருக்கும் சமமான நீதி நியாயம் இலங்கையில் உள்ள சமமான கிடைக்க வேண்டும். இப்போ அதுக்கு இப்போ நினைத்தார்கள் தேசிய மக்கள் சக்தி வந்தால் முஸ்லீம்கள் ஊரம் கட்டுப்படும். இப்போ பாருங்கள், ஆளுநர் நியமனங்கள் முஸ்லியாவுக்கு ஒரு ஆளுநர் வழங்கப்பட இல்லையா? செக்யூரிட்டி பாருங்க, சம்பந்தத்தை சேர்ந்த சகோதரராக நியமிக்கப்பட இல்லையா? செயலாளராக பிரதமர் செயலாளர், அந்த பிரத்யேக செயலாளர் ஒரு முஸ்லீம் இல்லை. அங்கே இனவாதம் வரலையே. அங்கே திறமைக்கு தான் முடியும். தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவங்க திறமை ஒரு ஆளுடைய இருக்குமா இருந்தால் அவர் நிச்சயமாக முன்னிலைப்படுத்தப்படுவார். அது யாராக இருந்தாலும் சரி, அது எந்த இனமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் இந்த உரிமையை காக்கிற விஷயத்தை ஆனால் இன்னும் இதுக்கு பிறகு எந்த விதத்திலும் அநியாயம் இன்னைக்கு நடந்திருக்கிறது. எனக்கு இது இந்த மோசடி நடந்திருக்கின்ற யாரும் நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்வதை இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா தேசிய மக்கள் சக்தி கொள்கையே அதுதான். அதுபோல் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கலாம் நினைக்கிறேன். குறிப்பாக ஆரம்பத்திலே சில விடயங்கள் இவ்வாறு தான் சென்று கொண்டிருக்கும், ஆனால் போக போக பழைய மாதிரி சென்று விடும் என்ற ஒரு நிலைப்பாடினையும் அரசியல் பிரமுகர்கள் கூறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. இந்த நிலைப்பாட்டை வர சொல்லுங்கள். இனி அரசியல்வாதிகளில் கருத்து தான் அது. தேசிய மக்கள் கொள்கை அது இல்லை. அரசியல்வாதிகள் எதிரணியினர் எப்பையும் தன் ஆட்சியினர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தி பழக்கப்பட்டவர்கள் தான். அவர் செய்கிற நல்ல விடயங்களை கௌரவிக்கிறது, நல்ல விடயங்களுக்கு ஆலோசனை வழங்கும், நல்ல விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும், நல்ல விடயங்களை வகுத்து கொடுப்போம்ங்கிற இலங்கையில் இருக்கிற எதிரணியினர்கள் இப்போது யாரும் இல்லை. எனவே அவர்கள் கட்டவிழ்த்துப்பட்ட சில கதைகள் தான் இது. இப்போ காலத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் அரசியல்வாதிகள் பாவித்த கார்கள் எல்லாம் இன்றைக்கு காலிமுகத்திடலில் காட்சி பொருளாக தான் இருக்குது. அது எப்பயும் வளமையாக நடக்கிற ஒரு விடயம் தான்ங்கிறத ஒரு அரசியல்வாதி சொன்னார். ஆனால் அதில் என்னென்னா அவர் இல்லை. ஆனால் அதே இல்லை தேசிய மக்கள் இல்லை. பாருங்க, அப்போ அந்த வாகனம் அவ்வளவும் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த வாகனம் அவர் எடுத்து இன்றைக்கு இலங்கையில் பாருங்க, அப்போ ஒரு சராசரி V8ங்கிற ஒரு வாகனத்தில் பெருமதி என்ன? அந்த வாகனத்துக்கு அடிக்கிற எரிபொருள் விலை என்ன? அந்த வாகனத்தை ஓட்டுற டிரைவர் கொடுக்க சம்பளம் என்ன? இல்லை பாருங்க. எனவே அந்த எதிரணியினர் எப்பயும் அந்த இலங்கை நாட்டில் எதிரணியினர் எப்பயும் அந்த எதிராக கருத்துக்கள் தான் ஏற்றி கொண்டிருப்பாங்க. அந்த கருத்துக்களால் ஆளுங்கட்சிக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கலாமுங்கிற அந்த திறமையும் அந்த அந்த ஆட்கள் இலங்கை வராது அவங்களோட இது கதை தான். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு செயல்பாடு நடக்குமா இருந்தால், ஏன்னா இது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம். இதுவரை காலத்தில் ஏதோ ஊழல் அது இதுகள் அதிகரித்து அது மக்கள் வேண்டா விரும்ப எங்கடா வாக்களிக்கணும் தெரியாமல் வாக்களிக்கிறது. இது மக்களாக முன்வந்து ஆட்சியர்கள் மக்களை என்ன செய்வாங்க, இந்த நாட்டில் இல்லை இவங்க தேசிய மக்கள் சக்தி செயற்பாடுக்கு நலிவடைந்து போகுது குறைவடைந்து போகுது என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, மக்கள் தீர்மானிச்சுக்கொள்ளாது இவங்க இந்த டைமுக்கு இது பொருத்தம் இல்லை. ஆனால் அந்த தனது வாக்குப்பழத்தை பயன்படுத்தி இவங்களை தூக்க நிறுவாங்க. அதில் இல்லை. அதே டைம் தூக்கறியத்துக்கு ஒரு தேசிய மக்கள் சக்தி ஒதுங்கிவிடும். ஏன்னா நாங்கள் அந்த நேரத்தில் பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஒதுங்கி புதியவருக்கு திரும்ப இந்த நாட்டில் முன்னேற்றத்துக்கு திரும்ப வருவோம் என்றார். நீங்கள் சரி பொருத்தமான வாங்க நிலைக்கு அவங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க. இதுதான் தேசிய மக்கள் சக்தியோட கொள்கை. உண்மையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தாலும் கூட பொது தேர்தல் விடயங்களையும் சில விடயங்களையும் நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த பொது தேர்தலிலே மக்கள் உண்மையிலே வாக்களிக்க தயாராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய குறிப்பாக எமது பிரதேசம் திகாமடுல்ல மாவட்டம், அதில் 3 தொகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக கல்முனை தொகுதி இருக்கிறது. இந்த திகாமடுல்ல மாவட்டத்திலே 7 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படலாம். 10 நபர்கள் ஒரு கட்சியிலே அல்லது சுயேட்சை குழுவிலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. இந்த நிலைப்பாடு இப்போ தேசிய மக்கள் சக்தியினூடாக எவ்வாறு இந்த அமைச்சர்களை தெரிவு செய்கின்ற ஏற்பாடுகள் இடம்பெறும்? என்னென்னா முதலில் எல்லா சமூகமும் வாழ்கின்ற ஒரு இடமாக இந்த திகாமடுல்ல மாவட்டம் இருக்கிறது. அதனால் தான்
என்னென்னா திகாமல்ல மாவட்டம் மற்ற மாவட்டங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான ஆமாம். உள்ளது. அதிலேயும் மிக முக்கியமாக கல்மை தொகுதியில் இதுவரைக்கும் மக்கள்கள் ஏதோ இன ரீதியாக சார்ந்த கட்சிகளுக்கு தான் வாக்களித்து வந்திருந்தாங்க. எனவே இப்படியான ஒரு நேரத்தில் சில நேரங்களை நிச்சயமாக இப்போது ஒரு புதிய மாற்றத்தை இனி இவர்களெல்லாம் புஷ்பிடித்தவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை என நினைத்தவர்களாக நிச்சயமாக நாங்கள் இந்த முறை எதிர்பார்க்கின்றோம். 1,50,000 மேற்பட்ட வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி, அதாவது அது சிங்கள வாக்குகள், முஸ்லீம் வாக்குகள், தமிழ் வாக்குகள் சேர்ந்து 1,50,000 மேற்பட்ட வாக்குகள் பெறப்படும். அதிலேயும் மிக முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்ன வரை 3 இந்த இதிலிருந்து கடந்த நினைக்கிறேன் 57,000 மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை நான் நினைக்கிறேன் ஒரு 70,000 மேற்பட்ட 75,000 மேற்பட்ட வாக்குகள் இந்த 3 தொகுதியிலிருந்தும் அளிக்கப்படும். நிச்சயமாக அந்த 3 அளிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு முஸ்லீம் பிரதிநிதிகள் நிச்சயமாக முஸ்லீம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் 70,000 வாக்குகளை அளித்து போட்டு ஒன்றும் இல்லாமல் வருவதற்கு உரிய நேரம் இல்லை. அடுத்தது தேசிய மக்கள் சக்தியும் அறிவினர்களும் இல்லை. அவர்களுக்கு இன்ன மத அப்பா அவர்களும் இந்த நிச்சயமாக முஸ்லீம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே இந்த முஸ்லீம் பிரதிநிதிகள் தெரிவு செய்ய நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கிறார்கள். முஸ்லீம் பிரதிநிதி தெரிவு செய்யப்பட்டது பிற்பாடு இந்த பிரதேசத்துக்கு ஒரு இந்த இதுக்கு தான் இந்த இதுதான் பொருத்தமான ஒரு அமைச்சர் இருந்தாலும் அதுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இருந்தும் தேசிய மக்கள் சக்தி இத்தனை அமைச்சர்கள் தான் இருப்பார்னு சொல்லப்பட்டது. அமைச்சர்களும் இத்தனை பிரதி அமைச்சர்களும் இதுதான் இது இருக்கும். அது நிச்சயமாக திகாமடல மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைக்கலாம். அது இவருக்கு தான் எங்களால் சொல்ல முடியாது. திறம்பட இந்த அமைச்சர் பொறுப்படுத்தால் இவரை இந்த துறையில் திறம்பட செய்யக்கூடியவர் என்பது கட்சியில் நிலைப்பாடு இருக்கும். அந்த டைமில் கிடைச்சி இன்ஷா அல்லாஹ் கிடைக்க வேண்டும். ஏன்னா திகாமல்ல மாவட்டத்தில் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் வர வேண்டும். அது ஒரு புதுமுகம் வர வேண்டும். கட்டாயமாக அமைச்சர் அறிக்கிறவர் புது அப்போ அவர் ஒரு ஆக்டிவாக விஷயங்களை செய்ய தொடங்குவார். எனவே நிச்சயமாக அது வரும். அது நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு நம்பிக்கை நிச்சயமாக ஒரு முஸ்லீம் ஒரு அமைச்சர் ஒரு ஆள் அது திகாமல்ல மாவட்டத்தில் இருப்பார் நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி பயணிக்கின்ற பல பேர் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக முன்னாள் அரசியல்வாதிகள் கூட தேசிய மக்கள் சக்தியோடு இணைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றார். இந்த நிலைப்பாடை பற்றி உங்களுக்கு கருத்து? அன்றைக்கு இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு என்னிடமே தூது அனுப்பியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த முறை தேர்தல் களத்தில் கேட்க இயலாதா, நாங்கள் இடிக்க இயலாதா, நாங்கள் அவங்களோட நோக்கம் வந்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்வதில்லை. அதில் மட்டும் நாம் தெளிவாக விளங்கணும். கேட்டவர்களோட நோக்கமெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்கள் அந்த இலங்கையில் ஒரு புதிய ஒரு அபிவிருத்தி திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அவங்களுக்கு நோக்கம் நாங்கள் இந்த நாட்டில் ஆட்சியாளர்களாக மாறி நாங்கள் அந்த வைப்பிலிட்டு அந்த தொகையை போல் 10 மடங்கு உழைக்க வேண்டாம். அந்த அரசியல் உழைத்து பழகினவர்கள் என்ன நடந்ததுன்னா அரசியலை வைத்து உழைத்து பழகினவர்கள். எனவே நாங்கள் இதுக்குள்ளே வந்து இப்போ தற்போது உங்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாம் அலையலையாக தேசிய மக்கள் சக்திகள் வந்து உண்டு. இளைஞர்கள், பெண்கள், வயோதிபர்கள், அந்த அரசு உத்தியோகத்தர்கள்லாம் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவங்களோட நோக்கம் என்னென்று சொன்னால் தற்போது இவங்க பார்லிமெண்ட் உறுப்பினராக தெரிவு செய்யப்படுறதாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தி வந்தால் தான் தெரிவு செய்யப்படலாம். மற்ற இடங்கள்லாம் இன்றைக்கி எல்லாமே முடிந்துட்டு அவங்கள எல்லாம் முடிந்து விட்ட ஒரு சம்பவங்கள். எனவே அதுக்காகத்தான் அவர் நாடி பிடித்து வருகிறார்கள். எங்களுக்கு இடம் கிடைக்கும். அவர் நினைச்சிட்டாரே தேசிய மக்கள் சக்தியில் நாங்கள் வந்தால் எங்களுக்கு இடம் கிடைத்து விடுவோம். அப்படி இல்லை. தேசிய மக்கள் சக்தி நம்ம கொள்கை வழங்குவார்கள். எந்த காரணம் என்பது புதிதாக வருகின்றவர்கள் நாங்கள் வரவழைப்போம். நீங்கள் எங்கள் கட்சிக்கு வரலாம். அது எந்த இதுவும் இல்லை. ஆனால் அவங்கள செயற்பாட்டை ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு பிற்பாடு அவர் தேர்தல் களத்தில் குதிக்கலாம். இவங்க இந்த தேர்தலுக்கு இவங்க பொருத்தமானவர்கள் என்று சொல்லி உதாரணத்துக்கு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற சேக்குழு அதை விரும்பணும். அது இந்த நாட்டில் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தியோட சேர்ந்து கொள்ளலாம் இல்லைன்னு சொல்லுவார்ல. வந்தாலும் அவர் யார்? அவர் முந்தி செய்த சேவை இது என்ன? இந்த நாட்டில் அவர் சூறையாடி இருக்கிறாரா?
இந்த நாட்டில் இந்த பொருளாதாரம் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இந்த சகல விடயங்களுக்கு தீங்கு விளைத்தவராக அப்படி என்றால் அவர் இந்த நாட்டை ஜனாதிபதி சொல்லி இல்லை புதிய மாணவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம், எங்களை செயற்பாட்டுக்கு இணைந்து கொள்ளலாம். ஏன் இந்த நாட்டில் நாங்களும் அரவணைக்கு தான் போவோம், நாங்கள் மட்டும் போதும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல வரல. நிச்சயமாக ஒரு இயக்கத்தை வழக்காக இருந்தாலும் ஒரு வழக்காக இருந்தாலும் வாரவர்களை நாங்கள் வர, அதனால் வாரவர்கள் தூய்மையான எண்ணத்தில் வரணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கணும். நிச்சயமாக ஒரு தூய்மையான எண்ணம் கொண்டு இருக்கணும் அவர்கிட்ட. ஏன் இந்த மக்கள் இப்போ இந்த நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இந்த வளமான நாட்டை எப்படி உருவாக்கணும், இந்த எண்ணத்தோட வரணும். வருகின்றவர்கள் சில நேரங்களில் அவங்கள நாங்கள் அரவணைப்போம், ஆனால் அவர் வந்த நோக்கத்தை உடனடியாக நிறைவேற்றலாம். பணம் இருக்கலாம், ஏன்னா இது பணம் முதலீடு செய்து உழைக்கிற இடம் இல்லை, மக்கள் வாழ்க்கையோடு நாங்கள் சங்கமிக்கிற இடம் தான் இந்த பார்லிமெண்ட். அவங்களை நாங்கள் அரவணைத்துக் கொள்வோம், ஆனால் அவங்களுக்கு இடம் வழங்குவதில்லையாங்கிறத கட்சி தான் தீர்மானிக்கும். நல்ல எண்ணத்தில் வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கு. அதுபோல் ஆஷிஃப் கேட்டிருக்கின்றார், மாற்றமொன்று ஊழலற்ற ஆட்சி தேவை என்பதற்காகவே பெரும்பான்மையான வாக்குகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு செலுத்தினர். அவ்வாறு இருக்கையில் எமது முஸ்லிம் சமூக அரசியல்வாதிகள் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வகையிலும் ஜனாதிபதி அனுரவிக்கு தங்களது பங்களிப்பை செய்ததில்லை. இருந்தும் ஜனாதிபதியின் வெற்றியின் பின்னர் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிப்பது மட்டுமல்லாமல் ஜனாதிபதியோடு சேர்ந்து பயணிக்க தாங்கள் சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிடுகின்றார்கள். இந்த கருத்தை பற்றி உங்களது கருத்து என்ன? என்ன இது ஒரு அரசியல் நாகரிகம் என்று சொல்லலாம். யாராக இருந்தாலும் ஒரு நாட்டில் ஜனாதிபதி வந்த பிற்பாடு வாழ்த்து தெரிவிக்கிறது. இப்போ எந்த வீட்டை நீங்கள் சாப்பிட்டு போய் எனக்கு சாப்பிடல, எனக்கு எதிராக கலைஞ்சி போட போகிறோம் இல்லையே, வந்து அது மாதிரி இந்த நாட்டில் ஜனாதிபதி வந்திருக்காங்க இவங்க, அது வளமையாக எவராக இருந்தாலும் வாழ்த்து கூறுறது, நன்றி தெரிவிக்கிறது, அது இயல். அதுலேயும் மிக முக்கியம் என்னென்னா இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் ஒரு வெக்கக்கடான ஒரு விடயம். நாமளும் முஸ்லீமாக இருந்துக்கிட்ட அந்த கதைக்குள்ள விட முஸ்லீம் அரசியல்வாதிகள் மட்டும்தான் கீழ்த்தரமான செயல்பாடுகள் கூடுதலாக இருக்கிறார். விசுவாசம் அல்லாத இந்த நாளில் ஒரு விசுவாசம் இல்லாதவர்கள் நாங்கள் தான்ங்கிறத அடிக்கடி நிரூபித்து கொண்டிருக்காங்க. பல செயல்பாடுகளை சொல்லலாம். மக்கள் ஆசைகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் முஸ்லீம் கட்சியில் தலைவர்களில் முடிவுகள் ஒரு பக்கம் இருக்கு. எங்களோட முடிவைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சொல்லியிருப்பாங்க. மக்கள் அபிப்பிராயங்களை கேட்டவர்கள். இப்போ கல்முனை பிரதேசம் மட்டுமன்னு சொல்லலை, முஸ்லீம் அரசியல்வாதிகள நிலைப்பாடுகளை யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு முடிவு ஒன்று எடுத்திருப்பாங்க, இதுதான். ஏன்னா அவங்க தான் அந்த வியாபாரங்களை பேசி கொண்டிருக்காங்க இவ்வளோ உங்களை. அப்போ அவங்க என்ன, எங்களோட முடிவுக்கு மக்கள் கட்டுப்படணும் என்று நிறைய முஸ்லீம்கள். அதால் தான் மற்ற சமூகம் எங்களை மதிக்கிற விதத்தில் ஒரு நையாண்டித்தனமாக பார்த்து கொண்டிருக்கு. ரைட், இவங்க ஒரு 10 கோடி ரூபாவை முதலீடு வேண்டியிருப்பாங்க, அதாவது ஆங்கால பக்கம் சமூகம் பாருங்க. இந்த நினைக்கின்ற இந்த நாட்டில் மஹிந்த ராஜபக்சேல ஆட்சியில் கூட அவர் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி ஆதரவு வழங்கியதும் முஸ்லீம் அரசியல்வாதிகள் தான். இந்த நாட்டில் மிக மோசமான ஒரு அரசியலமைப்புக்கு கை வச்சது முஸ்லீம்கள் தானே. யோசிச்சு பாருங்க. அப்போ முஸ்லீம்களை பற்றி இந்த 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 நாட்டில் வாழ்ந்த மற்ற மக்கள் என்னத்தை நினைப்பாங்க, எதுக்கு அடிமையாக இருக்காங்க பாருங்க. அப்போ தற்போது கூட பாருங்கள், நடந்து முடிஞ்ச இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் கேட்ட கேள்விக்கு நான் பதில் வழங்க வேண்டியிருக்கு. இந்த சாதாரண நம்மளோட பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதி கூட ஜனாதிபதிக்கு தான், அந்த முன்னே நாள் ஜனாதிபதி ரணிலுக்கு தான் நாங்கள் ஆதரவு சொன்னாங்க. ஏன் வாங்கிய அந்த காசுகள் அந்த அவித்து அதுக்காக வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்களை வேண்டப்பட்ட கைவிட்டுகள் எல்லாம் மாறவில்லைன்னாங்க. தலைமத்துவம் என்ன முடிவு எடுக்குது? இல்லை, மக்களில் முடிவும் தேவையில்லை, நான் சொல்கிறேன் இதான் முடிவு வாங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வாங்க தன்னிலையான செயல்பாடு. இதால் தான் இப்போ என்ன செஞ்சாங்க, இப்போ முடிஞ்சாங்க. திரும்ப நேற்று ஒரு பகடி சம்பவம் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முஸ்லீம் அரசியல் கட்சியோட தலைவர்கள் தான் எங்களை கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க, தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் ஆதரவு வழங்க தயாராங்க. அப்போ அவர் பகுதி பொருளாக மாறிட்டார். இந்த தேர்தலில் ஆகப்பெரிய பகுதி பொருள் அவர் தான். அவர் மாறி சொல்லுகிறார், எங்களை கொள்கையை ஏற்றுக்கணும். உங்களோட கொள்கையை வந்துட்டு என்னங்கிறன்னா ஊழலட்ட அந்த நாட்டை
இப்படியான அந்த மோசமான ஒரு ஒரு செயற்பாடுகளால் தான் அந்த முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு தலை குனிந்திருக்கு. எனவே அதை மாற்றி அமைக்கிறேன்னா நிச்சயமாக வரட்டும். ஒரு சாதாரண செயற்பாட்டாளர்களாக அவர்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமான ஆக்கள் இருந்து நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்கு வரட்டும். ஆனால் அரசியல் அவங்கிறது வந்துடக்கூடாது. இதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அதுபோல் ஹாதிர் முகமது சொல்லியிருக்கிறார், சியாசர் கல்முனையில் தேசிய மக்கள் சக்தியின் அடையாளம், பல கஷ்டங்களை அனுபவித்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏராளமான கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது. எம்ஹெச் ஹிஜாப் சொல்லியிருக்கிற 4 பேர் போதுமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்னும் சில விடயங்களை நாங்கள் இருக்கலாம். பொது தேர்தல் தொடர்பிலே பல விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வாறு நாங்கள் செயற்பட போகிறோம், கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு இணைந்து செயற்படுகிறதா அல்லது நாங்கள் தனி கட்சிகளோடு பயணிக்கிறதா, எங்களது சிறுபான்மை கட்சிகளோடு பயணிக்கிறதா என்கின்ற விடயங்கள்லாம் இப்பொழுது புதாகரமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 8ஆம் தேதியில் தொடக்கம் 11ஆம் தேதிக்குள் வேட்புமனு எல்லாம் தாக்கல் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. எமது கல்முனை பிரதேசத்தை பொறுத்தளவிலே நீங்கள் எமது மக்களுக்கு எதிர்வருகின்ற பொது தேர்தல் தொடர்பிலே சொல்ல விளைகின்ற விடயம் என்ன? எதிர்வருகின்ற இந்த பொது தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் உண்டு. வளமைக்கு மாற்றமான ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். ஏனென்றால் நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே கல்முனை பிரதேச மக்கள் இளைஞர் சமூகம் கல்முனை பிரதேசத்தில் சில முடிவுகள், தேர்தல் முடிவுகள் அதுக்கு எதிராகத்தான் செயல்பட அமையுது. இவ்வளவு காலம் நான் எனக்கு அறிந்த வரையில் அதுக்கு எதிரான செயல்பாடுகளாக தான் இருக்கின்றது. எனவே இந்த முறை அந்த இளைஞர் மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவர்களாக கல்முனை தொகுதி மக்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிரூபிக்கிற தருணம் இது. எனவே இந்த முறை இந்த வாக்களிக்கிறதுக்கு கல்முனை பிரதேசத்தில் இவ்வளவு காலம் இந்த கல்முனை பிரதேச ஆட்சி செய்தவர்கள் 2 விடயங்களை கையில் எடுத்தாங்க. அதில் ஒன்று பிரதேசவாதம், 2வது இனவாதம். இது 2 காலத்துக்கு நேரம் பார்த்து காய்நாத்து செய்கிறது. ஒன்று பிரதேசவாதத்தை மூட்டி அதில் குளிர்காயத்தை தொடங்குவாங்க, அல்லது போல இனவாதத்தை மூட்டி அதில் நாங்கள் ஒரு இது பண்ணுவாங்க. ஏன் அல்லது சுயலாபத்துக்கு. ஆனால் இந்த முறை தேர்தலில் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இதுகள் தோற்கடிக்கப்பட வேண்டும். தேசிய மக்கள் சக்தியில் ஒரு வேட்பாளர் வந்துக்கிட்டு, உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சாஞ்சிமலை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தால், படுமாக இருந்தால் அவர் ஊர்வாகக்கூடியவர் இல்லை. அவர் பொதுவான ஒரு ஆள், தேசிய மக்கள் சக்தியில் பொதுவான ஒரு ஆள். எனவே அவருக்கு வாக்களிக்க வேண்டியது எங்களிடம். ஏன்னா தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிறவர்கள் இனவாதமற்றவர்கள், பிரதேசவாதம் அற்றவர்கள், மத ரீதியான உணர்வு அற்றவர்கள். மத ரீதியாக எண்ணங்கள் இருந்தாலும் இவர் பௌத்தர், இவர் இங்கே அந்த எண்ணம். தேசிய மக்கள் சக்தி நாடு வளமான நாடாக என்ன செய்யணும் என்ற சிந்தனையை ஆவதிப்பார். எனவே நாங்கள் வாக்களிக்கப்பட வேண்டும். அது உதாரணத்துக்கு தேசிய மக்கள் சக்தியில் கல்வி பிரதேசத்தில் ஒரு தமிழில் ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இதே கொள்கையோட தான் நாங்கள் இது வாக்களிக்கணும்னா எனது முதலாவது எனது அவா. எனவே பிரதேசவாதத்தை விட்டோம். ஏனென்றால் அது அரசியல்வாதிகள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நஞ்சிப்போர் கருத்து. இந்த இடத்துல ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த பொது தேர்தலிலே தமிழ் அமைச்சர்களும் தேசிய மக்கள் சக்தியோடு உள்வாங்கப்படுவார்களா? நிச்சயமாக. ஏனென்றால் அவங்களும் இந்த நாட்டில் முதல்ல மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆட்சி செய்வது பௌத்தர்கள் சிங்களவர்கள் மட்டுமே. அதே தலைவர் ரொம்ப தோழர் அனுபவகுமார் ரொம்ப இதாக இருக்கின்றார், நாட்டில் கவனமாக இருக்கின்றார். இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறதில் சகல இனங்களும் பங்கு வைக்கணும். தமிழர், முஸ்லீம்கள், சிங்களர்கள் எல்லாரும் பங்கு வைக்கணும். எனவே நான் நினைக்கின்றேன், இந்த திக்காமல் தேர்தல் மாவட்டத்தில் ஒரு தமிழ் ஒரு பிரதிநிதி வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார். ஏன் தமிழ் சமூகத்தில் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும். என்னதான் இருந்தாலும் தமிழ் சமூகத்தில் உணர்வு மதிக்கப்பட வேண்டும், முஸ்லீம் சமூகத்தில் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். அதே போல் இங்கே பக்கத்தில் இருக்கின்ற அந்த சிங்களவர்கள் சமூகத்தில் உணர்வு மதிக்கப்படும். எனவே எல்லா இனங்களும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பட்டது தான் தேசிய மக்கள் சக்தியில் ஆட்சியாக இருக்கும் பார்லிமெண்ட் தேர்தல். அது யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவை தேசிய மக்கள் நல்ல ஆட்சியுடன். நிச்சயமாக கட்சி தெரியும், இவர் தான் அதுக்கு பொருத்தமானவர் என்று சொல்லி அது பிரகடனப்படுத்தப்படுற நேரத்தில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். கண்டு மக்கள் காலத்துக்கால நீங்கள் வாக்களித்த
இந்த முறை மாற்றி அமைக்கப்படும். பிரதேசவாதம் இதோடு நான் நினைக்கின்றேன் இதுவரை இந்த வாக்களிக்கின்ற போது பிரதேசவாதம் 100% அளிக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இடம் காணப்படலாம். இன்னமாதன் இல்லை, அரசியல்வாதிகள் குடி காய்வதற்கு எடுத்த முயற்சி. எனவே உங்களோட சூறையாடியவர்கள் இதுவரைக்கும் அந்த அரசியல் அடிமைப்படுத்தி வைத்தவர்கள், அடிமை சாசனம் எழுதியவர்கள் செய்த வேலையை இனியாவது நம்ம கைவிட்டு, ஏன்னா அன்பா அந்த கல்மை தொழில் மக்கள் உங்களை நாங்கள் வினவுவதெல்லாம் இனி இப்படிப்பட்ட அந்த செயற்பாடை மறந்து நிச்சயமாக ஒரு புதுமுகத்துக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அது எந்த பிரதத்திலே வாழ்ந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு புதுமுகத்துக்கு நாங்கள் வாக்களித்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நாட்டை, இலங்கை ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நாடு, அபிவிருத்தி அடைய வேண்டும். இலங்கை தொடர்ந்து நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது. இப்போ பாருங்க, விவசாயத்துக்கு இன்னும் நினைக்கிற ஒரு சந்தோஷமான விடயம் உரமானியம் 15-20 உரமானியம் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, விவசாயத்தை ஊக்குவிக்கிறேன். இல்லை அரிசி தட்டுப்பாடு, இதை பாருங்க, இந்தியிலேருந்து அரிசி கட்டுப்பாட்டு விலைக்கு வந்துருக்கு. கட்டின விலைக்கு அரிசியை விற்க முடியாது. இலங்கையில் பாருங்க, இலங்கை ஒரு 65,510 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரப்பளவுள்ள ஒரு நாட்டில் இலங்கையில் தண்ணி வளம் இருக்கு, நில வளம் இருக்கு. ஆனால் நாங்கள் நெல்லை இறக்குமதி செய்கிறோம், அரிசி இறக்குமதி செய்கிறோம், வளர்ச்சி கடலிக்கு இந்த மீன் இறக்குமதி செய்கிறோம். மீன்பிடி ஆட்களுக்கு ஒரு நவீன ஒரு வசதிகள் இல்லை. கிராமம் அவர்கள் பிடிக்க அந்த மீனை விற்கிறதுக்குரிய இடம் இல்லை. இப்போ பாருங்க, நெல் எல்லாத்தையும் மாஃபியாக்கள். எனவே நிச்சயமாக முடியாட்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக நல்ல மூங்கள் தேவைப்படுது, நல்ல சிந்தனையாளர் தேவைப்படுது. அது யாராக இருக்கலாம், நல்ல சிந்தனையாளர் இருந்தால் தான் நல்ல ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகளை செய்யலாம். எனவே அப்படிப்பட்ட மூங்கள் அது ஊர் பிரதேசம் இனம் எங்களுக்கு அப்பாப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நம்ம ஏற்படுத்துறதுக்கு கல்வியாளர் மக்களை நீங்கள் இதெல்லாம் மறந்து ஒரு நல்ல ஒரு புதுமுகத்தை நாங்கள் தெரிவு செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தியோடு நீங்கள் கைகோக்க வேண்டும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய எனக்கு கருத்து. உண்மையிலே நீங்கள் சொன்னதிலே ஒரு விடயத்தை நான் யோசித்தேன். குறிப்பாக எமது இலங்கை என்பது அனைத்து வளங்களையும் கனிய வளம் அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு நாடு தான் இலங்கை. என்ன வளமும் கூட இலங்கையிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வளங்களை இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட எமது 9வது நிறைவேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அந்த முயற்சியினால் வளங்கள் முற்றுமுழுதாக பயன்படுத்தப்பட்டு இந்த நாடு செழிக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். மக்களும் அதனை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இப்போ பாருங்கள், இலங்கையில் விவசாயத்துறை எடுக்கும். இப்போ இலங்கையில் விவசாயத்துறையை நாங்கள் எடுக்கல, இலங்கையில் இப்போ நெல் வேளாண்மையை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் 3 போகம் செய்யலாம். அது உண்மையான அந்த அறிவுபூர்வமாக செய்யறதா இருந்தால் இலங்கையில் 3 போகங்கள் அதுக்குரிய நீர்வளம் இருந்தாலும் அதுக்குரிய அந்த நீர் தேக்கி வைக்கிற இடங்கள் இன்னமும் நாங்கள் ஆதி காலத்தினுடைய அந்த குளங்களை தான் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், இலங்கையில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீர்த்தேக்கங்கள் நான் மன்னர் ஆட்சியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்கத்தை கூட இன்றைக்கு நூந்து போய் இருக்கின்ற அளவுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இப்போ ஆனால் இன்றைக்கி அந்த சிச்சில் அந்த குளங்களை ஆறுகளை இன்றைக்கு பாருங்கள் மாசுபடிந்து அதுகள் அந்த இதுகள் இது பண்ணி அது இல்லாமலே தடங்கள் அழிக்கப்படுற மாதிரி இருக்கு. என்ன காரணம் பண்ணிச்சுன்னா பராமரிப்பின்மை அந்த நீர்த்தேக்கங்களை. இப்போ பெய்கின்ற மழை கூட நான் நினைக்கின்றேன் ஏராளமான நீர் கடலுக்கு செல்கிறது. அதை தேக்கி வைக்கி அது ரெண்டுக்கு கிடையாது, பெரும்போவும் சிறும்போவும் இடையில இருக்கிற ஒரு போகத்தை கூட மேற்கொள்ள முடியும். அந்த கடலுக்கு போகிற நீரை நாங்கள் தேக்கி வைக்கிறதுக்குரிய இடப்பாடு இல்லை. அதுக்குரிய இடப்பாடு இந்த செயற்பாடு எவ்வளோ இடங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதில் கிடைக்கிற லாபங்கள் அரசியல்வாதிகளுக்கு இல்லை. அதனால தான் அவங்க அதை கைவிட்டாங்க. எனவே தோழர்குமார் சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக இந்த வேளாண்மை இலங்கையில் உற்பத்திகள் அதிகரிக்கிறது. நிச்சயமாக அது ஒரு பெரிய காரியம் இல்லை. இலங்கையிலிருந்து மனாக்கு நெல் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இலங்கையில் வரலாறுகளை எடுத்துக்கொள்ள போனால் இலங்கை ஒரு விவசாய நாடுன்னு சொல்கிறோம். இந்த விவசாய நாட்டில் இந்த இலங்கையில் இருந்து அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குதானே.
ஏற்றுமதி செய்யப்படுது, ஏற்றுமதி செய்யப்படுது. இப்போ பாருங்கள், பெருந்தோட்டத்துறையில் தேயிலை உலகத்திலே முதல் நம்ம தேயிலை இன்றைக்கி நாங்கள் பறிகொடுத்துட்டு இருக்கோம். அதை ஏற்றுமதி செய்யப்பட்டு இத்தனையும் அந்நிய சிலாவணி உழைத்து அந்த தேயிலை ஏற்றுமதி பயிற்சி விலங்கு வேளாண்மை பாருங்கள். எனவே இந்த விவசாயத்துறையை நிச்சயமாக ஊக்கிக்கல நாட்டில் பொருளாதாரத்தில் எல்லாம். இப்போ விவசாயியில் பாருங்கள், நிறைய பேர் விவசாயம் செய்து கைவிட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? பசில் உரத்தை விலை அதிகம். அடுத்தது அந்த மூலப்பொருட்களில் கொள்வனவு அதிகம், அதை விற்க இயலாது, முடிவு பொருளாக்கி அதை விற்க இயலாது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அந்த விவசாயியை நோக்கி கொண்டீங்க. போதிய அறிவின்மை, அவளுக்கு விவசாயம் எப்படி செய்யணும்னு தெரியாது. அடுத்தது ஒரு நல்ல விதை நெற்களை விவசாயிகள் கொடுக்குறல்ல, பரம்பரையாக எப்படி செய்தாங்களோ அதுதான். இப்போ 30 வருடங்களுக்கு முதல் செய்த அதே வெள்ளாமை தான் இன்றைக்கும் அதே முறையை தான் இன்றைக்கி விவசாயிகள் பின்பற்றிய ஒரு ஒழுங்கான பயிற்சிகள் இல்லை. இல்லை பாருங்கள், விவசாயம் செய்யக்கூடிய ஆட்களில் இன்றைக்கி இந்த நாட்டில் காலத்துக்கால வந்து அரசாங்கம் யாராவது கொஞ்சம் பேரை பிடிச்சி இல்லை நீங்கள் இந்த விவசாயத்தை இந்த செய்யுங்க நீங்கள் ஊக்குவிப்பு செஞ்சீங்க ஒன்று இல்லை. எத்தனை விவசாயிகள் இன்றைக்கி மரணிக்கு போய்த்தாங்க, அதில் விவசாயம் முடிஞ்சு பாருங்க. விவசாய நிலங்கள் இன்றைக்கி பாருங்க அப்படி சதுப்பு நிலங்களாக மாறிக்கிருக்கு. எனவே விவசாயத்தை நாங்கள் ஊக்குவிக்கல. இந்த நாட்டில் வருவாயில் 13% மேற்பட்ட வருவாயில் விவசாயத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதுதான் நம்ம தெளிவாக அளிக்கணும். எனவே நாங்கள் விவசாயத்துக்கு அப்போ அங்கே செலவழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குறைஞ்சது நாங்கள் உளுந்த கூட நாங்கள் பக்கத்து நாட்டில் நகரக்குமே செய்யலாம். வெங்காயம் இந்தியா வெங்காயம் இல்லை, இலங்கையில் வெங்காயம் இல்லை. ஒரு நாட்டை நம்பி தான் நாங்கள் எங்களை அந்த இதை பாருங்கள், இலங்கை நிலம் இல்லையா, விவசாயம் செய்யறதுக்குரிய அந்த காலநிலை இல்லையா, சூழல் இல்லையா, என்ன காரணம் அது? இலங்கையில் விவசாயம் இல்லை, வெளிநாட்டுகளை நம்பி நாங்கள் இருக்க தரலாம். எனவே அந்த நிலைமை மாற்றி அமைச்சு இலங்கையில் அந்த உற்பத்தி பொருட்களை அதிகரிக்கணும். நிலம் இருக்கு, படிவான வசதி வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஊழியர்கள் இருக்கு. எனவே நாங்கள் அதுகளை பயன்படுத்தி இலங்கையில் விவசாயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், அபிவிருத்தி செய்யலாம். சேர்க்கல எங்களை அந்நிய சிலாவணி என்ன செய்யும், அது அந்நிய சிலாவணி வருவாய் இருக்கும். நாங்கள் இலங்கை அது ஏற்றுமதி செய்யலாம். 3 போய் சேர்க்கல, அதில் இருக்கிற ஒரு போகத்துக்குரிய நெல் அவ்வளவு நாங்கள் வேற ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். என்ன நஞ்சட்ட ஒரு விவசாயத்தை நாங்கள் இலங்கையில் மேற்கொள்ளணும் கொண்டு செய்யலாம். அப்போ எனவே நிச்சயமாக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்தது கடல் வேளாண்மை வளர்ச்சி. கடலை வச்சிருக்கேன் டின்மீன் இறக்குமதி செய்யணும். எந்த விதத்தில் ஏற்புடையது சிந்திச்சு பாருங்கள். வளர்ச்சி கடல் இடிக்கும், இலங்கையை வளர்ச்சி இலங்கையில் ஒரு கடல் இடிக்கும். ஆனால் நாங்கள் கடல் உணவுகளை இறக்குமதி செய்யணும். இறக்குமதி இல்லை, டின்மீனை நாங்கள் இறக்குமதி சாப்பிட்றோம். கடலில் இடிக்கும் மீன்கள். ஏன் நவீன தொழில்நுட்ப முறைகள் வழங்கப்படாமல் அந்த மீனவர்களுக்குரிய பாதுகாப்பின்மை இல்லை பாருங்கள். அவங்களோட அந்த படகுகள் இன்றைக்கி கல்வி பிரதேசத்தில் ஏற்பட்ட ஒரு பாதி பிரச்சனை. படகுகளை கட்டுறதுக்கு இடமில்லை, எங்கெங்கெல்லாம் படகுகள் கட்டப்படுது. ஓட்டமாடி போய் கட்டி போட்டு வர வேண்டிய நடுக்கடலேருந்து கரைக்கு இழுத்து வச்சு போட்டு அது நாளைக்கு கடல் அலை வந்து இழுத்து செல்லையாங்க. சரி, பிடிச்சிக்கார மீனை விற்கிறதுக்குரிய இடங்கள், அதுக்குரிய ஒழுங்கான ஒரு அமைப்பு, ஒரு மீனவ கிராமங்கள் இங்கே இருக்கு. மீனவர் பாதுகாக்கப்படலை. ஏன்னா இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக எல்லாம் முற்றாக நீக்கப்படும். கொஞ்சம் கால அவகாசம் தேவை. திடீரென்று முடிக்கிறாங்க, கொஞ்சம் கால அவகாசம் தேவை. நிச்சயமாக மக்கள் இந்த மாதிரி பொதுத்தேர்தலில் வாக்களித்து ஒரு பலமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட விடயங்கள் இன்னும் இருக்கு. வழி வச்சுக்கலாம். விலங்கு வேளாண்மை, பால் உற்பத்தி பாருங்கள். இல்லை பால் மாவை நாங்கள் இறக்குமதி செய்யணும். இல்லை பால் மாவை நாங்கள் இறக்குமதி செய்து நாங்கள் என்ன செய்கிறோம், இது பண்ணுறோம். இங்கே மாடு வளர்க்குறதுக்கு இடம் இல்லையா? பண்ணையை பாருங்கள். இலங்கையில் எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆனால் நாங்கள் பாட இறக்குமதி செய்யணும். இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன். இப்போ நியூசிலாந்து உலகத்துக்கு பாலை வழங்குது. இலங்கையை போல ஒரு பிரதேசம் தான் அது நியூசிலாந்து. உலகத்துக்கு பால் கொடுக்கலாமா? இப்போ நாங்கள் கேட்குறது இலங்கையில் இருக்கிற 2 கோடி மக்களுக்கு பால் கொடுக்க, உலகத்துக்கு 200-300 கோடிக்கு பால் கொடுக்குற நியூசிலாந்து ஒரு நாடு, இலங்கை போல ஒரு நாடு, இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு இலங்கையில் பால் கொடுக்கலாம். என்ன இந்த விவசாயம் இதெல்லாம் ஊக்குவிக்கப்படணும். கடல நேரத்தில் நிச்சயமாக இதான் இந்த சமூக மேம்பாடுங்கிறது. இதை தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக செய்து முடிக்கும். நிச்சயமாக. அதுபோல் உனைஸ் எஸ் முகமது சொல்லிக்கிறோம். மாஷா அல்லாஹ், காலத்துக்கு
காலத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, நிகழ்ச்சியின் இறுதியாக எமது பிரதேச மக்களுக்கு நீங்கள் சொல்ல விளைகின்ற விடயம் என்ன? பொது தேர்தல் தொடர்பு இவ்வளவு காலம் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். ஏமாற்றப்பட்டதன் விளைவுகளை நாங்கள் ஒவ்வொரு அணுவாக நாங்கள் அனுபவிக்கிட்டு வரோம். மிக முக்கியமாக நாங்கள் ஒரு நலிவுற்ற சமூகமாக நாங்கள் வாழக்கூடாது. ஆட்சியாளருக்கு நாங்களும் ஒரு பங்குதாரர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே ஒரு புதிய இலங்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படைப்போம். நிச்சயமாக இலங்கை எல்லோருக்குரிய ஒரு நாடு அது. எனவே அந்த புதிய அந்த நாட்டை நாங்கள் படைக்கிறதுக்கு நிச்சயமாக இனியாவது அந்த தூர்வானம் பிடித்த அரசியல்வாதிகள், அடுத்தது அவங்களால் நாங்கள் இந்த நாட்டை சீரழிக்கப்பட்டவர்கள் நன்றாக தெரிஞ்சிருந்து நாங்கள் அவர்களுக்கு மாறி வேறு ஆட்கள் இல்லை, வேறு இது இல்லைன்றதுக்காக நாங்கள் வாக்களிக்க அந்த இதுகள்லாம் மாறி எங்களை மனங்களை மாறி எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி நிச்சயமாக ஒரு புதிய இலங்கையை நாங்கள் படைக்க வேண்டும். அது நிச்சயமாக நம்ம எல்லோரும் பங்காளிகளாக மாறி அதிலே மிக முக்கியமாக இந்த நாட்டில் நாங்கள் கடந்த தேர்தல்கள் எல்லாம் மறந்து இந்த புதிய வருகின்ற இந்த தேர்தலில் நிச்சயமாக இளைஞர்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வந்து கொண்டிருக்க, பெண்கள் நோக்கி வந்து கொண்டிருக்க. எனவே மீண்டும் வாக்களிக்காதவர்கள் நாங்கள் நேசக்காரன் நீட்டி அழைக்கின்றோம் அவங்களையும். ஏன்னா அந்த புதிய இலங்கையை படைப்பதற்கு நானோ சாதி மதத்தை சேர்ந்த தோழர் ஆலம்பாவோ அதே மாதிரி மதமையை சேர்ந்த தோழர்களோ அல்லது கல்வி பிரதேசத்தில் உள்ள நிறைய தோழர்கள் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் செயல்பட்ட தோழர் ஃபாயிரஸ் இருக்கின்றார். அதிலே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், இப்போ நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர் சட்டத்தனி ஆரி சம்சினி அவர்கள் எங்களோட கைகோத்து எங்களோட தோல் நின்று அந்த உழைத்து அந்த இது பண்ணுறது அவருக்கு நாங்கள் நேரத்தில் கண்டி கூட கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக அவரை வரவு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதனை அப்படிப்பட்ட தோழர்கள் மற்றும் எங்களை சார்ந்த தோழர்கள் எனவே நாங்கள் இவர்கள் நின்று தேசிய மக்கள் சக்திக்கு மாற்றம் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் இந்த நாட்டுக்கு புதிய யுகம் படைக்க வேண்டும். எனவே எங்களுக்கு நீங்கள் தோள் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் உங்களை எல்லோரும் அரவணைத்து இந்த நாட்டுக்கு மட்டும் இந்த பிரதேசத்தை இனவாதம் ஒரு பிரதேசவாதம் மற்ற ஒரு பிரதேசமாக நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு இன்ஷா அல்லாஹ் இந்த பொதுத் தேர்தலில் ஒரு புதிய முகம் இந்த பாராளுமன்றத்தை அலங்கரிப்பதற்காக அல்ல, நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சேவை செய்யக்கூடியவர்களாக. இனியும் பார்லிமெண்டத்தை உறங்குவர்கள் பார்லிமெண்டத்துக்கு தேவையில்லை, ஓய்வெடுப்பது பார்லிமெண்டம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், தற்போது ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் இங்கிருந்து நாங்கள் பார்லிமெண்ட்டை செல்வாக இருந்தால் அவருக்குரிய செலவுகள் என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அரசாங்கம் ஒரு பார்லிமெண்டத்தை சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 1,40,00,000 காசு செலவழிக்குது. ஆனால் அங்கே உறங்கி விடுவாங்க. கதைக்க வேண்டிய கருத்துக்கள் இல்லை, செயற்படுறவில்லை, சட்ட வாக்கங்கள் எதுவும் இல்லை, உறங்கி விட்டு வர ஒரு இடமாகத்தான் பயன்படுத்திக்கூடாது. நீ அப்படிப்பட்டவர்களுக்கு நீ வாக்களிக்காமல் நிச்சயமாக ஒரு சிறு கடியன் கூட நம்ம பிரதேசத்துக்கு கடிக்கின்றதுன்னா அதை எப்படி நாங்கள் இந்த சமூகத்திலிருந்து அல்லது இந்த பிரதேச மக்களுக்கு அதில் காப்பாற்றலாம் என்கிற உணர்வோடு செயற்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக தெரிய செய்யப்பட வேண்டும். இந்த நாடு ஒரு வளமான நாடாக மாற்றி அமைக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு வளமுள்ள ஸ்ரீலங்காவாக நாம் காண வேண்டும் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தாரசபா மற்றும் படிப்பாளருக்கும் அதிலே மிக முக்கியமாக என்னுடைய இவ்வளோ நேரம் உரையாடி சென்ற எனது மாணவன் மிக சந்தோஷமான ஒரு விடயம். உண்மையாக நினைக்கிறேன் இந்த இலங்கையில் கிடைச்ச அதிக வாய்ப்புகள் நானும் என் மாணவனை என்னை நேர்முகம் காண வந்தது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம். அதுக்கு நான் நன்றி கூறிய நிச்சயமாக ஒரு வளமான நாட்டை உருவாக்க கூறி எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி பாவருதவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இதுவரைக்கும் எங்களோடு பயணித்த எனது அன்புக்குரிய ஆசிரியர், தேசிய மக்கள் சக்தியின் கல்முனை பிரதேச செயற்பாட்டாளர், கல்முனை வலயத்தின் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலராக இருக்கின்ற எனது அன்புக்குரிய மதிப்புக்குரிய ஆசிரியர் MSM சியாக் சார் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலே எமது நாடு, எமது திருநாடு, இலங்கை திருநாடு வளமிக்க செழிப்பான நாடாக வர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நானும் வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே நானும் இந்த நேரலையினை முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நேரலையில், மற்றொரு எதிரொலியில், மற்றொரு அரசியல் பிரமுகர்களோடு சந்திக்கும் வரை
விடைபெற்றுக் கொள்கின்றோம். எமது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் AR சஃபா முஹம்மது நஜாஹி முகத்தமிழ் காதிரி அவர்களுக்கும், அதுபோல பின்னாளிலிருந்து தொழில்நுட்பம் வழங்கிய எமது அன்புக்குரிய சகோதரர் தாரிக் அவர்களுக்கும், கலையகத்திலிருந்து தொழில்நுட்பம் வழங்கிய நிப்ராஸ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் சிறந்த பொழுதாக, நல்ல பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.